சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய காணொலியில் உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரமடைந்து வருவதாக புதிய அறிவியல் மதிப்பீடுகள் எச்சரிக்கின்ற பின்னணியில் பசிபிக் பெருங்கடல் உருவாகியுள்ள சக்தி வாய்ந்த புயல்கள், அசுர வெப்ப அலைகள், நீண்டகால வறட்சி மற்றும் மனிதாய்வான நெருக்கடிகள் என்று பல்வேறு இயற்கை மற்றும் சுகாதார சவால்கள் ஒரே நேரத்தில் பல கண்டங்களை பாதித்து வருகின்றது. இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது வெப்பமயமாதல் சம்பந்தமான முக்கியமான விடயம்தான். வெப்பமயமாதல் மற்றும் மனிதனால் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றத்தின் கொடூர விளைவால் உலகளாவிய சராசரி உயர் வெப்பநிலை அதன் வரலாற்றை விட சராசரியை விட அதிகமாக பதிவாகி உலகை தற்போது உலுக்கி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இத்தகைய தீவிர வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் வறட்சிக்கு காரணமான கொடூர சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வானது குறைந்தபட்சம் இந்த ஆண்டு நவம்பர் வரையில் நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு தற்போது ஒரு அவசர கால எச்சரிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. உலகின் அனைத்து கண்டங்களையும் விட ஆப்பிரிக்க கண்டம்தான் அதன் வரலாற்று சராசரியை விட மிக மிக உச்சகட்டமாக, அதாவது 2.3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உயர்ந்து வறட்சியின் பிடியில் கருகி வருகின்றது. அமெரிக்காவின் பெரும் பகுதி அசுர வெப்ப குவிமாடம் என்ற வானிலை அமைப்பின் கீழ் சிக்கியுள்ளதால் கோடிக்கணக்கான மக்கள் கடுமையான வெப்ப எச்சரிக்கைகளையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளையில் ஐரோப்பிய வெப்ப அலை பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினிலும் பல்லாயிரக்கணக்கான இறப்புகளுக்கு காரணமாக அமைந்தது. இந்த தீவிர அனல் காற்றால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கடுமையான சுகாதார அபாயங்கள் ஏற்படுவதுடன் ஏர் கண்டிஷனர்களின் அசுர தேவையால் ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகளும் முற்றிலும் செயலிழந்து முடங்கும் அச்சுறுத்தல் உலகளவில் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவின் மிக முக்கிய ராணுவ உத்திசர் மையங்களான மேற்கு பசிபிக் பெருங்கடலின் குவாம் மற்றும் வடக்கு மரியானா தீவுகள் ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக துடை தருகின்ற நோக்கில் சூப்பர் புயல் பாவி அசுர வேகத்தில் முன்னேறி வருவதாக மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது. பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய பலத்த சூறாவளி காற்று, 12 அங்குலத்திற்கும் அதிகமான கனமழை மற்றும் கடலோர பகுதிகளை மூழ்கடிக்கும் அபாயகரமான புயல் அலைகள் குறித்து அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையம் மற்றும் கூட்டு தைஃபூன் எச்சரிக்கை மையம் ஆகியவை இணைந்து கட்டக்கரை 4 அளவிலான அதிதீவிர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. சூப்பர் பாவி புயல் தற்பொழுது மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்றடிக்கும் பலத்த காற்றுடன் தீவுகளை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதனால் கடலில் 20 முதல் 25 அடி உயரத்திற்கு அசுர அலைகளை எழுப்பி கடலோர உள்கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றார்கள். வடக்கு மரியானா அதிகாரிகள் தீவுகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார்கள். பள்ளிகள், அசுர வளாகங்கள் அனைத்தும் அவசர கால தங்குமிடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. மக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர், உலர் உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை 7 நாட்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குவாமில் உள்ள அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆண்டர்சன் விமானப்படை தளம் மற்றும் கடற்படை தளங்கள் தங்களின் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்த தொடங்கியுள்ளது. அவசர கால மீட்புக் குழுக்கள் உச்சக்கட்ட உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து தென்னாப்பிரிக்காவில் நிலை வருகின்ற கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் எல்லை தாண்டிய இடப்பெயர்வு சிக்கல்களால் வாழ்வாதாரத்தை இழந்து தாயகம் திரும்ப முடியாமல் நூற்றுக்கணக்கான மலாவி நாட்டினர் மலாவி தூதரகத்திற்கு வெளியே திரண்டிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தின் தற்போதைய குளிர்கால கடுங்குளிரும் உறைபனி இரவுகளும் திறந்த வெளியில் தங்கியுள்ள இவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக முடக்கி ஒரு கொடூரமான மனிதாய்வான பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் கள நிலவரங்கள் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு தரவுகளின்படி சமீபத்திய மாதங்களில் சர்வதேச மனிதாய்வான அமைப்புகளின் உதவியோடு ஆயிரக்கணக்கான மலாவி நாட்டினர் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் இன்னமும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் பயண ஆவணங்கள் மற்றும் தூதரக ஒப்புதல்களுக்காக வாரக்கணக்கில் திறந்தவெளி புல்வெளிகளிலும் சாலை ஓரங்களிலும் காத்து கிடக்கின்றார்கள். குளிர்கால வெப்பநிலை பல இடங்களில் ஒட்டி உறைபனியாக குறைந்துள்ள சூழலில் போதிய போர்வைகள், தங்குமிடங்கள் மற்றும் உணவு இன்றி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் தூதரக வாசலில் அடங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது புலம்பெயர்ந்த சமூகங்கள் எதிர்கொள்ளும் மிக மோசமான சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அதிகரித்து வருகின்ற எல்லை தாண்டிய இடப்பெயர்வு மற்றும் அகதிகள் நெருக்கடிக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் மற்றும் 2 நாட்டு அரசுகளும் இணைந்து அவசர பயண ஏற்பாடுகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையில் வளிமண்டலத்தில் தலைகீழ் மாற்றங்கள் மற்றும் புவி வெப்பமயமாதல் காரணமாக ஐரோப்பிய கண்டம் முழுவதையும் ஒட்டுமொத்தமாக முடக்கியுள்ள அசுர வெப்ப அலை இதுவரை கண்டிராத மனித உயிர் சேதங்களை, சுற்றுச்சூழல் பேரழிவையும் ஏற்படுத்தியுள்ளது.
ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகசியை கடந்து பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் 44 பாகசி வரை தகித்து வருவதால் இந்த வெப்ப அலையின் கொடூர தாக்கத்தால் கண்டம் முழுவதும் ஏற்கனவே 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அதிர்ச்சியூட்டும் புதிய தரவுகள் எச்சரிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் தெற்கு பகுதி காடுகளில் வரலாறு காணாத வகையில் வெடித்துள்ள காட்டுத் தீயால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதிகள் சாம்பலாகியுள்ளன. தீயின் கோர தாண்டவம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பயணிகள் தங்களின் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புகுந்துள்ளார்கள். வரலாறு காணாத இந்த அனல் காற்று உறைந்து போன ஐரோப்பிய மக்கள் தங்களை காத்துக்கொள்ள குளிரூட்டும் சாதனங்களை வாங்குவதற்கு கடைகளில் முண்டியடிக்க வழிவகை செய்துள்ளது. இதனால் மின்சார கட்டமைப்பில் கடுமையான பழு ஏற்பட்டு பல நகரங்களில் மின் முடக்கம் ஏற்படுகின்ற அபாயம் உள்ளது. மத்திய ஐரோப்பாவின் பிரதான விவசாய நாடான ஜெர்மனியில் இந்த வறண்ட வெப்ப அலை காரணமாக தானிய பயிர்கள் கருகி நாட்டின் ஒட்டுமொத்த தானிய அறுவடைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றமை ஐரோப்பிய உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அடுத்து ஹாங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது தீவிரமாக பரவி வருகின்ற கொடிய புண்டிஃபுகியோ வைரஸ் எனப்படுகின்ற புதிய எபோலா பாதிப்புக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது குறிப்பிட்ட மருந்துகளோ இல்லாத சூழலில் உலக சுகாதார அமைப்பு தனது புதிய கூட்டு மருத்துவ பரிசோதனையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த புதிய மருத்துவ பரிசோதனை திட்டத்தின் கீழ் முதல் எபோலா நோயாளி சேர்க்கப்பட்டு சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் பொது இயக்குநர் டாக்டர் ரெட்ரோஸ் ஆதோனம் நேற்று அதிரடியாக அறிவித்தார். ஹாங்கோவின் தேசிய உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் பெல்ஜியத்தின் வெப்பமண்டல மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்திய பரிசோதனை விவரங்களின்படி இந்த பரிசோதனைக்கு ஃப்ரீனஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் COVID-19 பாதிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட வைரஸ் எதிர்ப்பு மருந்தான ரெம்டெசிவிர் மற்றும் புதிய மொனோக்ளோனஸ் ஆன்டிபயோட்டிக் மருந்தான MBP-134 ஆகிய இரண்டும் முக்கியமான சாத்தியமான சிகிச்சைகள் தனித்தனியாகவும் இணைத்தும் எபோலா நோயாளிகளுக்கு கொடுத்து பரிசோதிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் தென்மேற்கு பருவமழை பசிபிக் பெருங்கடலில் வருகின்ற அதிதீவிர எல்னோ தாக்கத்தால் நடப்பு ஜூன் மாதத்தில் கடுமையாக சிதைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் பல மாநிலங்களில் வழக்கத்திற்கு மாறாக வானிலை முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள வேளையில் தென்னிந்தியாவின் முதன்மை விவசாய மாநிலமான கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக 42% மழைப்பொழிவு பற்றாக்குறை பதிவாகி வறட்சி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிக அதிக மழை பெய்யும் இடங்களான மவுண்ட் சின்ட்ரா மற்றும் சிரபுஞ்சியை கொண்டுள்ள மேகாலயா மாநிலத்தில் ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத வகையில் 74% மழைப்பொழிவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. உலகையே வியக்க வைக்கும் மழைப்பொழிவை கொண்ட இந்த வனம் சார்ந்த பிராந்தியம் எல்னினோவால் வறண்டு வருவது உலக காலநிலை விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியா முழுவதும் எல்னினோவின் அனல் காற்று காரணமாக பருவமழை காற்று பலவீனமடைந்துள்ள அதே வேளையில் வளிமண்டல அழுத்த மாறுபாடுகளால் நாட்டின் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் திடீர் கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு அசுர வானிலை முரண்பாடுகள் உருவாகியுள்ளன. கர்நாடகாவின் காவிரி படுகை மற்றும் மேகாலயாவின் நெல் விளைகின்ற பகுதிகளில் போதிய மழையின்மையால் விதைப்பு பணிகள் 50% மேல் முடங்கி இருக்கின்றது. இது இந்தியாவின் உள்நாட்டு உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வு சந்தையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.